காலையில் நான் சொன்ன மாதிரி சாப்பாடை காலி பண்ணால் தான் உனக்கு 3 மணிக்குள்ளே தோசை வச்சேன் செல்லக்குட்டிக்கு கிச்சனில். அதுக்கப்புறம் தாளிச்ச சாதம் வச்சேன். 3 மணிக்குள்ளே காலி பண்ணால் தான் அடுத்தது உனக்கு பருப்பு சாப்பாடு வைப்பேன்னு சொல்லிவிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3:30 மணிக்கு கத்துன்னு கத்துச்சிங்க. வந்து பார்த்தா ஆளை காணோம். சரி பார்த்தா தட்டில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் அந்த கத்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் சரி நான் 3 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணால் பருப்பு சாதம் வச்சேன்னு வந்து கத்தி கூப்பிட்ருக்குதுங்க. அப்புறமா மனசு கேட்காம கொஞ்சம் சாதம் போட்டு பருப்பு போட்டு வச்சோடனே கூப்பிட்டு பார்த்தா யாரையும் கம்ப்ளீட் பண்ணால் வச்சிருக்காங்க. மணி ஆனால் 3:30 ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பிட ஆரம்பிச்சா பருப்பு சாதத்தை. கத்திச்சு இவ்வளோ நேரம் கூட்டுக்குள்ள அரைகிறதுக்குள்ள எப்படியும் ஒரு இப்போ இந்த 3:30 மணிக்கு நான் வச்சுருக்கேன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து ஒரு 10 வாட்டியாவது வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவாளுங்க. கம்ப்ளீட் பண்ணிடுவாளுங்க பிளேட்டில் உள்ளது ஃபுல்லாக.